வணக்கம் நண்பர்களே, நான் மருத்துவர் வி அருள் ஜோதி, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணர், திருப்பூர் OMS மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேங்க. காலையில் எழுந்தவுடனே மூட்டுக்கு வலி ஏற்பட்டு ரொம்ப உறைவான நிலையில் இருந்து பலரையும் பாதிக்கக்கூடிய மூட்டு பிரச்சனையான ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது என்னங்க ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்? ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுங்கிறது ஒரு நீண்ட கால ஆட்டோ இம்யூன் நோய். ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடியது. மூட்டுக்கு மூட்டு உறைவு ஏற்பட்டு வலி ஏற்படக்கூடிய நோய். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன, அதில் ஏற்படக்கூடிய திசு மாறுதல்கள் என்னங்கிறத பார்ப்போங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் ரொமட்டாய்டு ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய இம்யூனோகுளோபுலின் எம் மற்றும் டி செல் ரத்தத்தில் கலந்து ரத்தம் போகிற எல்லா இடங்களுக்கும் போகும். ஆனால் அது குறிப்பாக பாதிப்பு எங்கே உண்டு பண்ணணும்னா மூட்டு பகுதியில் தான். மூட்டு பகுதியில் போய் அண்டி மூட்டு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மென்மையான திசுக்களான சைனோவியல் டிஷ்யூவை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புகள் உண்டு பண்ணி மூட்டோட முக்கிய திசுவான கார்டிலேஜ் பகுதியை அரிக்க ஆரம்பிக்கும். அந்த பகுதியை அரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புகள் உண்டு பண்ணி அருகில் இருக்கக்கூடிய எலும்புகள்லேயும் மாற்றங்கள் உண்டு பண்ணும். எலும்புகள் அதிகமாக பாதிப்பானுச்சுன்னா மூட்டில் தேய்மானம் அதிகமாகி கால் வளைந்த நிலை இல்லை, அந்த மூட்டு பகுதி ஒரு வளைந்த நிலையை உண்டு பண்ணும். இந்த காம்ப்ளெக்ஸ் எலும்பில் மட்டும் அண்டுறது கிடையாது, இருதயத்துலேயும் அண்டும். இருதயத்தில் அண்டும் போது பெரிகார்டைட்டிஸ் உண்டு பண்ணுது. இரத்த குழாய்களில் அண்டும் போது வாஸ்குலைட்டிஸ் உண்டு பண்ணுது. தோள்களில் அண்டும் பொழுது ரொமட்டாய்டு நோடில் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். இது போக இந்த திசுக்கள் மண்ணீரல், நுரையீரல், உமிழ்நீர் சுரப்பிகள் போன்ற இடங்கள்லேயும் அண்ட வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல அது தங்குதோ அந்த இடத்துல அந்த திசுக்கள் அந்த உறுப்புகளில் பாதிப்புகள் இருக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? நம்பர் 1, காலை நேர மூட்டு உறைவு. குறிப்பாக பார்த்திங்கன்னா மணிக்கட்டும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகளில் தான் இந்த பாதிப்புகள் இருக்கும். இது ஒரு கையில் மட்டும் வராது, 2 கைகள்லேயும் வரும். காலையில் எழுந்த உடனே 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். இந்த தாக்கம் இல்லை இந்த சிம்டம்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா 6 வாரங்களுக்கு மேலே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்கள் அதிகமாக பாதிப்பின் தன்மை அதிகமாக கை விரல்கள் நேராக இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சு கொஞ்சம் வளைந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை உருவாகும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் யார் யாருக்கெல்லாம் வரும்? 30லேருந்து 60 வயது இருக்கக்கூடியவர்கள். ஆண்களை விட பெண்களுக்கு இது காமனாக இருக்கும். சில நேரங்களில் தோள்பட்டை மூட்டு, முழங்கால் மூட்டு, கழுத்து பகுதியில் இருக்கிற ஸ்பைனில் ஜாயின்ஸ்லேயும் இந்த பாதிப்புகள் இருக்கும். ரொம்ப அதிகமான தாக்கம் இருக்கிறவர்களுக்கு கை விரல்களுக்குள்ளார வீக்கம் அதிகமாகி வளைந்த நிலை கூட ஏற்படும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய பரிசோதனைகள் என்னென்ன? சிபிசி, சிஆர்பி, இஎஸ்ஆர், இம்யூனோகுளோபுலின் எம்னு சொல்லக்கூடிய அந்த ரொமட்டாய்டு ஃபேக்டர், ஆன்டி-சிசிபி, மூட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நீரில் காம்ப்ளிமெண்ட் எந்த அளவு இருக்குது மற்றும் எக்ஸ்ரே பண்ணுவாங்க. இந்த பரிசோதனைகள் செய்வதன் மூலயமாகவோ இரும்பு சத்து, ஹீமோகுளோபின் போதுமான அளவு இருக்கா, டோட்டல் லீகோசைட் கவுண்ட்டுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, ரொமட்டாய்டு ஃபேக்டர் எந்த அளவு இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா, ஆன்டி-சிசிபி பாசிட்டிவாக இருக்கா மற்றும் எக்ஸ்ரேயில் எலும்புகள் எந்த அளவு பாதிப்பு இருக்குது, வளைந்த நிலையில் இருக்கா, எந்தெந்த எலும்புகளில் பாதிப்பு இருக்குங்கிற தகவல் நமக்கு தெரிய வரும். இந்த பரிசோதனைகளோட ரிப்போர்ட்டை பொறுத்து மருத்துவர் உங்களுக்கு சிகிச்சை வழங்குவாங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்ன, எவ்வளவு நாட்கள் பிரச்சனை இருக்குது, எந்தெந்த பாகங்களில் பிரச்சனை இருக்குது, இதை பொறுத்து மருத்துவர் உங்களுக்கு சிகிச்சை வழங்குவாங்க. முதலாவதாக ஃபர்ஸ்ட் லைன் சிம்டம்ஸை கம்மி பண்ணுறதுக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளை கம்மி பண்ணுறதுக்கு வழங்கக்கூடிய மருந்துகள் NSAIDs மற்றும் ஸ்டீராய்ட்ஸ். இரண்டாம் கட்டமாக இம்யூனோகுளோபுலின் எம்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஃபேக்டர் அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள், டிசீஸ் மாடிஃபையிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக
ஃபிசியோதெரப்பி மற்றும் சப்போர்ட்டிவ் எக்ஸசைசஸ். எந்த எலும்பு பக்கத்தில் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த மூட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, மடக்க முடியல, நீட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு பிரேஸ் மாதிரி போட்டு விடுவாங்க. 4வது, தாக்கம் ஏற்பட்ட மூட்டுகளுக்கு தேவையான ஃபிசியோதெரப்பி மற்றும் ஆக்குபேஷனல் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணுறது மூலயமாக அந்த மூட்டு ரொம்ப உறைவு இல்லாமல் ஃப்ரீயாக மடக்கி நீட்டி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 5வதாக, ரொம்ப தாக்கம் அதிகமாகி ரொம்ப வளைந்த நிலையில் கை மூட்டோ முழங்கால் மூட்டோ இருந்தால் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அந்த வளைந்து போன எலும்புகளை நேர் பண்ணுறதுக்கு கரெக்டிவ் சர்ஜரிஸ் தேவைப்படலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.